இந்த மலை உச்சிக்கு நீங்க செல்வது அவ்வளோ எளிதல்ல. கடவுளின் அனுகிரகங்கள் இல்லாமல் இந்த மலை உச்சிக்கு உங்களால் செல்ல முடியாதுங்க. இந்த மலை உச்சிக்கு நீங்க போக 5 கடினமான பாதைகளை நீங்க கடக்க வேண்டும். முதல் படிக்கட்டு பாதை, 2 கல் பாதை, 3 கம்பி பாதை, 4 கடப்பாறை பாதை, 5 ஆகாய பாதை என்று 5 கடினமான பாதைகள் கடந்தால் மட்டுமே இந்த மலை உச்சிக்கு உங்களால் சென்றடைய முடியும். மேலும் இந்த மலை கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4560 அடி உயரமும் மற்றும் 26 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. இம்மலை மலைகளுக்கெல்லாம் மலை என்று பெயர் கொண்டுள்ளது. இந்த மலையின் பெயர்தான். ஹலோ பிபிஎஃப், வெல்கம் டு ஆர் நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு ட்ரிப்பு, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ட்ரிப்பும் கிளம்ப போகிறோங்க. ஆகா, உனக்கு பாரு பாயிண்ட் மேலே பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து ஒரு 3 o'clock ஆகுது. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி டேட் வந்து 18. ஸோ யார் யார் போகிறோன்னா நான், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறோம். இவன் தான் வந்துட்டு புவனேஷ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஸோ மொத்தம் நாங்கள் வந்துட்டு ஒரு 4 பேர்கிட்ட போகிறோம். ரொம்ப நாளாங்க பிளான் போட்டுகிட்டே இருக்கோம், போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு ஒரு வழியாக இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே எங்கள் வீட் கிட்டே இருந்து நானும் புவனேஷ் கிளம்புறோம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்னொருத்தன் ஃப்ரெண்டு அவனை பிக் பண்ணிட்டு ரஞ்சித் அவனை கூப்பிட்டுட்டு அப்புறம் இன்னொருத்தவனுக்கு அவருக்கு தெரியாது, ஆக்சுவலாக நம்ம ட்ரிப் போகிறதே தெரியாது. ஏன்னா அவன் தான் வந்து சொதப்புறதே. ஸோ வந்துட்டு போயிட்டு அவனையும் வந்துட்டு தூக்கத்தில் எழுப்பி அவனையும் அப்படியே கூப்பிட்டு போயிடலாம். ஏதாவது சம்திங் டீ ஏதாவது குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடலாங்க. ஸோ அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவனை கூப்பிட்டாலே வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து சம்திங் சும்மா இங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்பி கூப்பிட்டு போயிடலாம் அப்படி பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக நாங்கள் ஒரு 5 பேர் போகிறோங்க. ஓகேங்க. ஸோ இப்போ போயிட்டு இன்னொருத்தர் ரஞ்சித் அவனை பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கணும்னா மறக்காம சேனல் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சதான் மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. ஓகேங்க, வாங்க போகலாம். ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டோங்க. இப்போ நான் எங்கே இருக்குன்னா நேட்டிவ் விழுப்புரத்தில் இருக்கேங்க. இங்கேருந்து கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ வந்துட்டு அங்கே தான் போயிட்டு அது வந்து ஒரு 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 சூப்பரான ஒரு ட்ரக்கிங் வந்து போகிறோம். ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இவங்கிட்டலாம் சொல்ல வேணாம்னு சொன்னேன், இவங்கிட்ட சொல்லிட்டான். ஏன்னா இவனுக்கு ஹைட் இல்லை பார்த்தோன்னா கொஞ்சம் பயம். அது இல்லாமல் கொஞ்சம் ஏற மாட்டான். அதனால வந்து இவன்ட்டு அதை பற்றி எதுவும் சொல்ல தேவைன்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் சொல்லி வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாங்க. போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் போக உங்களுக்கு வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. A few moments later. சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? ஃபைனலாக ட்ரிப்பு போகணும் துடிச்சவன் வந்துட்டான். என்ன தம்பி, ட்ரிப்பு கிளம்பிட்டோம். தெரியுதா? போவரி நம்ப மாட்டியா? ஓகேங்க, ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு ட்ரிப்பு கிளம்பிட்டோங்க. இப்போ வந்துட்டு இன்னொருத்தவனுக்கு வந்து அவன் இப்போ தூங்கிட்டு இருப்பான். அவனை வந்து நாங்கள் வந்து அடித்து எழுப்பி நாங்கள் வந்துட்டு தூக்கிட்டு போகிறோம். வந்து இப்போ கரெக்டாக வந்துட்டு விழுப்புரத்துலேருந்து டுவர்ட்ஸ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்னொருத்தன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை கூப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வந்துட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ ஃபைனலாக எங்கே போகிறோன்னா பருவதமலை போகிறோங்க. என்ன தம்பி, பருவதமலை போகிறோங்க. 2000 years later. என்ன பண்ற? அதாவது வெளியில போறப்ப வந்துட்டு பையனுக்கு வந்து பொட்டு வச்சாரு. இவரு வந்துட்டு பொட்டு வைக்கிறாரு. பட்டைய போடு, சிவன் கோயிலுக்கு போறோம். நீ தான் வண்டி ஓட்டுற, பார்த்து விட்டு தம்பி. எல்லா வாழ்க்கையும் அவங்க இல்ல தான் இருக்குது. போட்டு காட்டுறேன், உட்காரும். உமக்கினி ஏழ்ற ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வேண்டிக்கோங்க. நீ நைட்டு தூங்குனியா? தூங்கிட்டேன்டா. மம்மி பாய். இப்படி காட்டுப்பா. ஓகேங்க, பட்டையெல்லாம் போட்டாச்சு. எங்க உன்னோட ருத்ராட்சி கோட்டை போடல ஏன்? ஓகேங்க. ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்து கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3:40 ஆகுதுங்க. ஸோ இங்கேருந்து வந்துட்டு அவர் இன்னொருத்தர் யார் வராரு? சிவா. ஸோ சிவஹரிதாசன். ஸோ இவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒருத்தர் வராரு. நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி தான் பிளான் போட்டுக்கிட்டே இருப்போம். கடைசி டைமில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வந்து சொதப்பிடும். ஸோ வந்து அது வந்து மேக்ஸிமம் இவனால தான் ஏதாவது ஒரு ரீசன் வச்சுருப்பான். அதாவது வெளில போகிறேன், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்துட்டு மயக்கம் வந்துருச்சு. நாங்கள் எப்போலாம் வெளியில் போகிறோமோ அப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க. அவனுக்கு என்ன ஆகுனே தெரியாது. நீங்கள் ப்ரீவியஸில் ஒரு 2-3 ரீல்ஸில் போய் பார்த்துனாலும் தெரியும். ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருப்பான். ஏய், இந்த வீடியோ போடுறோம், 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறோம்.
ஓகேங்க. ஸோ வந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புங்க. இப்போ எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து விழுப்புரம் கொஞ்சம் தாண்டி பெட்ரோல் பங்க்கில் இருக்கும். ஸோ அங்கே இருக்கு பாருங்க, அங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறாங்க. இதோ அவரோட ஒருத்தர் ஃப்ரெண்டும் வந்துட்டார். ஸோ இப்போ கொஞ்சம் லைட்டிங் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் லைட் வரும்போது நான் அப்படியே வந்துட்டு போக அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. One eternity later. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு இந்த பருவதமலைக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க. நாங்கள் கிளம்புனது பார்த்தோன்னா ஏர்லி மார்னிங் 3:40க்கு கிளம்புனோம். ரீச் ஆனது பார்த்தோன்னா ஒரு 5:50க்கு அப்படி வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா எல்லோரும் வந்துட்டு ஒரு 2 பாட்டில் அந்த மாதிரி மேலே கொண்டு போகிறது வந்து விச் இஸ் ரெக்கமெண்டபிளுங்க. ஏன்னா வந்துட்டு மேலே தண்ணி ஃபெசிலிட்டி எதுவும் கிடைக்காது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஆளுக்கு 2 பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து திருநீரும் வாங்கிட்டாங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு சுவாமி மேலே போட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து டிக்கெட் வந்து பார்த்தோன்னா 50 rupees பர் ஹெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலுக்கு 25 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து அவங்ககிட்டே கொடுத்துட்டா ரிட்டர்ன் அந்த 25 rupees கொடுத்துட்றாங்க. ஏன்னா வந்துட்டு மேலே ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாட்டில் அந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் போட்டுடுறாங்க அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பருவதமலை ரீச் ஆகிடுச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க. ஏன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி எனக்கு காரில் வரும்போதுட்டு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. அது இல்லாமல் வந்துட்டு லோ லைட்டுங்க, பயங்கர இருட்டு. நாங்கள் இப்போது கரெக்டாக டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு 6 ஆக போகுது. அதனால் வந்துட்டு லோ லைட் கம்மியாக இருக்கிறதுனால வந்து எதுவும் எடுக்கலுங்க. சரியான சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்கானுங்க. இங்கே பாருங்கள், எல்லோரும் இங்கே தான் நம்ம கேங்ஸிங்லாம் போயிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்துட்டு இன்றைக்கி வந்து பௌர்ணமி போல், பௌர்ணமி அமாவாசையோ. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி அக்கேஷனல் டைமில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்துட்டு மேலே போயிட்டு வருவாங்க. நல்ல சில்லுங்க. இந்த ஊட்டியில் எந்த அளவுக்கு சில்லு இருக்குமோ அதே மாதிரி சில்லு இருக்குங்க. ஸோ உண்மையாக வந்துட்டு ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப்பாக இருக்குங்க. யாராவது வந்து இந்த ட்ரக்கிங் அதெல்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த சர்க்கிளில் உள்ளவங்க வந்துட்டு ஜாலியாக வந்துட்டு இங்கே வந்து ட்ரக் பண்ணுங்க. எப்படி இருக்குது குளிர்? இட்ஸ் ஃப்ரீசிங் கோல்ட் காய். இந்த மலையை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். என்ன பார்த்தீங்க? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியாது. இப்படி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை தெரியும். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படியும் ஒன்றும் தெரியாது. சரி, என்ன 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 இன்ஃபோ பார்த்து நீனு? இது எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ தூரம் நடக்கணும்? ஸோ இவன் ஆல்ரெடி போயிருக்காங்க. அவ்வளோதான் கேட்பான். எவ்வளோ தூரம்? இது ஒரு பார்த்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும். 2 கிலோமீட்டரா? ஆமா, நடக்கிறதே நடக்கிறது. மலை மேலே ஸ்டார்ட் பண்றது படிக்கட்டு ஒரு 1700 படிக்கட்டு. 1700? அதுக்கப்புறம் செத்துருவானே. அவன் பரவாயில்ல, அது பின்னாடி எனக்கு ஒன்று வருது. எனக்கு ஒருத்தர் வராரு, அவனை நினைச்சு எனக்கு சிரிப்பாகுது எனக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே ஸ்டோன்ஸ். சரி, நான் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தல, இந்த என்ன சொல்ற இந்த ஸ்க்ரால் பண்ணி மேலே ஏறுறது, படிக்கட்டே இல்லாம இருக்கிறது, அதனால மேலே போகணும். இருக்குமா? போ, அதுக்கு மேலே போகணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து வழியே இருக்காது, பாலத்து மேலே நடந்து போகணும் 2 மணிக்கு நடுவில். இன்னும் அந்த மிஸ்ட் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குமோ? இப்போ நம்ம ஒன்று போனால் தான் தெரியாது 7 மணிக்கு. ஓ, ஸோ நம்ம ஆளுங்க இன்னும் அந்த பழக்கத்தை மிஸ் பண்ண போலங்க. இங்கே பார்த்தா இந்த வீடு கட்டுறமா இந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்காங்க. அது வந்துட்டு சம்திங், அது கல் எடுத்து அடுக்குன்னா அது வந்து வீடு கட்டிடுவோம் அப்படின்றது ஐதீகம் போல். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் தெரியும். அங்கே இருக்குது பாருங்கள், அதுதான். ஸோ இன்னும் நம்ம வந்துட்டு அவ்வளோ தூரம் போகணுங்க. ஸோ இது அப்படியே வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தே போகணும். ஓகேங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்னதானம் அதெல்லாம் வந்து ஃப்ரீ அன்னதானம்லாம் போடுறாங்கங்க. ஸோ இங்கே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஓகே இங்கே ஆல்ரெடி சாப்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ அன்னதானம் இங்கே வந்து அப்படியே சுட சாப்பாடு வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தலைவனுங்க இங்கேயே ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த குரங்கோட தொல்லை வந்து ஜாஸ்தி இருக்கும் போலங்க. இவன் இங்கே ஏறவே இல்லை, அதுக்குள்ளே வந்துட்டு நான் வரல காருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ரீல்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது குரங்கு வந்துட்டு ஒருத்தரோட கழுத்தெல்லாம் கடிச்சிருச்சு. ஸோ இந்த பேக் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃபாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. மலை ஏறத்துக்கு முன்னாடி மலை அடிவாரத்திலே சிவன் கோயிலும் அம்மன் கோயிலும் இருக்குங்க. இங்கே நம்ம நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்கே சாமி கும்பிட்டு நம்மளோட ட்ரக்கிங் பயணத்தை ஆரம்பிக்கிறோங்க. மல்லிகார்ஜுனா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சிவனை பார்க்க தான் மலை உச்சிக்கு போகிறோங்க. இதுக்கு போகிறதுக்கு 5 கடினமான பாதையை நம்ம வந்து கடந்து போகணும். அதில் முதல் பாதையான
படிக்கட்டு பாதை தான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இங்கேருந்து கரெக்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரி, ஷூ போட்டு போகலாமா? போலாம் நம்ம போலாம். ஸோ நம்ம பாய்ஸை வந்து குச்சி தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஊனி வந்துட்டு மேலே ஏறணும் போல். ஓகேங்க, இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தோன்னா அந்த லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு இப்படி மேலே அப்ஸ் அண்ட் டவுனாக போயிட்டுருக்கு. தம்பி மேலே ஏறிடுவீங்களா? அவ்வளோதான், அப்படியே போய்கிட்டே இரு. ஸோ நம்மளும் வந்துட்டு ஒரு குச்சி எடுத்தாச்சுங்களேன். இது வந்து சும்மா தான், நமக்கு தேவைப்படாது, சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காகுங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போக டயர்ட் ஆகிடுவோம், அப்போ இதை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க, ஸோ ஆஸ் ஆஃப் நோ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு 100 ஸ்டெப் பக்கம் வந்திருக்காங்க. இது ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. ஒரு மாதிரி சைட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக இந்த மூலிகை காற்று அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏறுற மாதிரி. பசங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரே ஸ்ட்ரெச்சர் நல்லா நான் போய் சொன்னேன், கொஞ்சம் வேகமாக வராதிங்க, பொறுமையாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க டக்குன்னு வந்தானுங்கன்னா நல்லா வந்துட்டு மூச்சு வாங்குதுங்க. என்ன தம்பி அதுக்குள்ளே உட்காந்துட்டீங்க? வாவ், இங்கேருந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த இடம் ஃபோட்டோவில் ஃபோனு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பட் நேராக பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. நீ ஆல்ரெடி வந்திருக்கதா? நீங்கள் எத்தனை டைம் வந்திருக்க? ஒரே டைம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து தாண்டி வேண்டிட்டு வந்தேன், இப்போ 2 டைம் 3 டைம் வேண்டிட்டு வரேன். என்னன்ட்டு அவனுக்காக நீ என்ன வேண்டுற? சார் இது நடிப்பு சார். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல? அன்னைக்கு இதோட அந்த ஃபஸ்ட்டு இல்லை அது இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு 100 ஸ்டெப் பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. படிக்கிட்டு இருக்காது உங்களுக்கு. ஓகேங்க, ஸோ எனக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு ஃபேமிலி குரூப் போயிட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக போகலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த டிவோஷன் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ட்ரக்கிங் போகணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அட்வென்ச்சர் ஒரு ட்ரிப்லாம் போனால் கண்டிப்பாக இது வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கவங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காம கீழே சொல்லுங்கள். நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி கிளைமேட்டு. திடீர்னு நல்லா வந்துட்டு வெளிச்சமாகுது, திடீர்னு வந்துட்டு கொஞ்சம் க்ளவுடி ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கவுண்ட்லாம் வந்துட்டு இங்கே ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லேயே வந்துட்டு மொத்தம் டோட்டல் ஸ்டெப்ஸ் எவ்வளோ நம்ம இது வரைக்கும் ஏறி இருக்கோம் அப்படின்ற ஒரு மார்க் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க பெயிண்ட்லேயே. ஸோ அப்ராக்ஸாக வந்துட்டு ஒரு 1800 ஸ்டெப்ஸுங்க. ஸோ அதில் இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு 350 பக்கம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வழியும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரக்கிங் பண்ணி இந்த மூலிகை காற்று அப்படியே ப்ரீத் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஆனால் இந்த குளிர்லையும் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்வெட் ஆகுதுங்க.